இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கிறிஸ்மஸ்ஸு. அதனால் இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேங்க. சீரக சம்பா அரிசியில் சிக்கனுக்கு வந்து மசாலா அரைச்சி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பிரியாணி செய்ய அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. பாத்திரம் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கோங்க. பிரியாணிக்கு வந்து எண்ணெய் நிறையா இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நெய் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான பசுமாட்டு நெய். பாருங்கள், ஒரிஜினலாக இருந்தால் இந்த மாதிரி கட்டியாக ஆகிடும். பாருங்கள், ஒரிஜினலாக இருந்தால் இந்த மாதிரி தான் இருக்கும். தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் நெய் நல்லா சூடாயிடுச்சு. நெய் வந்து உருகிடுச்சு. இப்போ வந்து பிரியாணிக்கு தேவையான மசாலா போட்டுடலாம். இந்த பாக்கெட்டில் வர மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுடலாம். பிரியாணி இலை வந்து ஒரு 2 போட்டால் போதும். எனக்கு வந்து இந்த ரோஸ் இதழ் போட்டால் பிடிக்காது, அதனால் இதை மட்டும் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அப்போ தான் பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் போடுறேன். அதுக்கப்புறம் புதினா தலை, புதினாவும் இதிலே போட்டால் தான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாங்க டேஸ்ட்டு கொடுக்கும். அளவு அதிகமாக போயிட்டாலும் பிரச்சனை, அளவு கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டு வராது. கரெக்டான அளவாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கை அளவுக்கு எடுத்துருக்கேன். கறி என்ன சேர்க்கலைங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னே அப்படி ஒரு வாசனையாக இருக்குது. ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து மசாலா போட்டுடலாம். இந்த எண்ணெயிலே மசாலா போட்டால் தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறாங்க. இதுக்கு வந்து வேறு எந்த ஒரு மசாலாவும் இல்லை. மிளகாத்தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு, இந்த மசாலா கொஞ்சமாக மட்டும் சேர்த்தா போதும். இந்த பிரியாணி மசாலா எப்படி அரைச்சங்கிறத சொல்கிறேன் வாங்க. பிரியாணி மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு வந்து ஒரு 10 கிராம், ஏலக்காய் வந்து ஒரு 10 கிராம், பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 கிராம் போல் எடுத்துக்கணும். வந்து நல்லா பவுடராக அரைச்சிக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இதோட நம்ம வேறு எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை, இதை மட்டும் நம்ம அரைச்சாவே போதுங்க. பாருங்கள், மசாலா வந்து அரைச்சாச்சு. உங்களுக்கு வேணும்னா இதோட இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்து போட்டு அரைச்சி அதை வந்து ஒரு டப்பாவில், ஏர் கண்டெய்னர் டப்பாவில் வந்து போட்டு மூடி வச்சிட்டோம்னா நம்ம எப்போல்லாம் பிரியாணி செய்கிறோமோ அப்போல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். செய்யும் போது மட்டும் தான் ஓப்பன் பண்ணி போடணும். நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சைஸில் ஒரு 3 தக்காளி பழம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம தயிர், அதுக்கப்புறம் நம்ம எலுமிச்சை பழம் சாறில் சேர்த்துக்க போகிறோம். அதனால் தக்காளி வந்து கம்மியாக இருந்தால் போதும். இப்போ இது வதங்குற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். பார்த்திங்கன்னா மசாலா நல்லா எல்லாம் வதங்கிடுச்சு. நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தயிர் யூஸ் பண்ணிக்க போகிறோம், சேர்த்துக்க போகிறோம். தயிர் வந்து 110 கிராமு. இதில் வந்து நம்ம பாதி தான் சேர்க்க போகிறோம். வாசனை அப்படி இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து நல்லா சூப்பராக கலராக இருக்குது. இப்போ வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து பார்த்திங்கன்னா பாதி அளவுக்கு இருந்தால் போதும். அதாவது ஒரு 60 கிராம் 20 கிராம் இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா மேலே திரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து சிக்கன்லாம் சேர்த்துக்கணும். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விடலாம். நல்லா வேகட்டும். சிக்கனுக்கு வந்து இப்போயே நம்ம ஸ்டார்டிங்கில் தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா சிக்கன் வேக வேக பார்த்திங்கன்னா அதிலே கொஞ்சமாக தண்ணி வரும். நல்லா கலந்து விடலாம். இப்போ வந்து இது மூடி வச்சிடலாம், வேகட்டும். கறி ஓரளவுக்கு வெந்திருக்கு. ரொம்பவும் முழுசாக வேக விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அரிசி போட்டு வேக வைக்கும் போது ரொம்ப குழஞ்சிடும். அதனால் ஒரு 3/4 பதம் அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ சீரக சம்பா அரிசிக்கு நம்ம 2 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம். பாருங்கள், சிக்கனில் வந்து தண்ணி வந்திருக்கு.
அதனால் வந்து ஒரு கொஞ்சமாக தண்ணி குறைச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு சொம்பு அளவுக்கு ஊற்றுறேன். இந்த சொம்பு வந்து பார்த்திங்கன்னா 1 லிட்டர் பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு 3/4 சொம்பு அளவுக்கு தான் ஊற்றுறேன் பாருங்கள். ஏன்னா இதில் கொஞ்சம் ஏற்கனவே தண்ணி இருந்துச்சு இல்லைங்களா, அதனால். தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா இது கொதிக்கட்டும். இப்போ மூடி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நிழலாக தான் இருந்துச்சு. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோடமாக இருந்த மாதிரி இருந்துச்சு, மழைலாம் இல்லை. ஆனால் அப்படி இருந்துச்சு. சரி, வெயில் வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் வந்து இன்றைக்கி விறகடுப்பில் பற்ற வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வெயில் நல்லாவே வந்துருச்சு. அந்த இடத்துல நின்று செய்ய முடியல. பாருங்கள் சமைக்கிற இடத்துல எந்த அளவுக்கு வெயிலாக இருக்குன்னு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்புக்கிட்ட வேலையை முடிச்சுட்டு இப்படி வந்து உட்காந்துக்கிறேன். அடுத்த விளாக் ஏதாவது எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா நிழலாக வந்ததுக்கப்புறம் பார்த்து எடுக்கலாம். பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சீரக சம்பா வந்து ஒரு 10 நிமிஷம் போட தண்ணியில் விட்டு நல்லா ஊற வச்சுட்டு அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிச்சான்னு பார்த்துட்டு இப்போ நம்ம இந்த அரிசியை வந்து தண்ணியில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அரிசியை வந்து போட்டுக்கலாம். அரிசி பாருங்கள் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு அரை எலுமிச்சை பழம் புழிஞ்சு விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அனல் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது, லைட்டாக இருந்தால் போதும். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நேரம் வேகட்டும். பாருங்கள், சாப்பாடு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பலன்னு ரெடியாக இருக்குது பாருங்கள். அதாவது அரிசி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். இப்படி இருந்தால் தான் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ குட்டிமாவுக்கும் ஜெய்குட்டிக்கும் சாப்பாடு போட்டு தரலாம். இந்த பிரியாணிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சு எடுத்துருக்குறோம். எப்பயுமே பிரியாணினாவே அது கூட சைடிஷ் வந்து முட்டை, அப்புறம் ஆனியன் ரைத்தா இருக்கணும் இல்லைங்களா, அதுவும் ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம நார்மல் அரிசியில் பிரியாணி செய்கிறதுக்கும் சீரக சம்பா அரிசியில் பிரியாணி செய்கிறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. நம்ம ஹோட்டலில் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது இந்த பிரியாணி. இந்த மசாலா போட்டதுனாலே ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்ன குட்டிமா, சாப்பாடு நல்லா இருக்கா? ஜெயகுட்டி, நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ஹாப்பி கிறிஸ்மஸ். குட்டிமா நீ சொல்கிறா ஹாப்பி கிறிஸ்மஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த vlogல சந்திப்போம். டாட்டா, பாய் பாய்.